பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. திராவிட மாடல் சொல்றாருல, எல்லாருக்கும் எல்லான்னு சொல்றாருல. நான் எந்த ஊரு? நான் சவுத் ஆப்பிரிக்காவா? தேர்தல் ஒட்டி வரும்போது மட்டுமே இவ்வளவு வீரியமா சொல்றீங்க. இந்த அசிங்கப்படுத்துறீங்க பிரதர். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சி அதை தான் செய்யறாங்கன்னு நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற இதே சங்கத்தமிழ் தான் கேட்டேன். அப்படி சங்கத்தமிழன் கேட்கிறாரு. ஆனா தலைவர் வந்து நேரடியா போய் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி செய்வீங்களான்னு கேட்கிற அந்த பங்கு இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து சாதியவாதி மதவாதிகளை முன்னுடன் தடுப்பதற்காக ஒரு நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் என்று தலைவர் சொன்னது. அப்ப ஏன் அதெல்லாம் உருவாக்க மாட்டாங்க? நான் அதான் கேள்வி கேட்கிறேன். அதுதான் நாங்க கேட்கிறேன். கேட்க கூடாதா? கேளுங்க. இது முதல்ல இருந்தே கேட்டிருக்கணும், இன்னும் அழுத்தமா கேட்டிருக்கணும். செஞ்சு தொலைய மாட்டாங்க. அதான் பிரச்சனை. நிறைய இடங்கள்ல வந்து விசிகா சமரசம் செஞ்சுக்கிறாங்க, கடைசியில வந்து பேசுறாங்க. பிஜேபி மேல 1000 பிரச்சனை இருக்கு, RSS மேல 1000 பிரச்சனை இருக்கு. சில மாநிலங்களில் சாதி கொடுமை மோசமாக இருக்கிறது. ஆகையால் நீதிமன்றம் தனியாக ஒன்றை வைத்து தீர்ப்பை கொடுங்கள், தனியா இதுக்கு ஒரு போலீஸ் கமிஷனரை வச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுது. நான் உண்மையிலே இந்த இடத்துல வந்து நீ நினைச்சிடா இவன் வந்து உடனே RSS ஆதரவு பேசுறேன், பிஜேபிக்கு ஆதரவு பேச நினைக்கிறாங்க. முதல்வர் சரியா இருக்கிறாரு. ஆனா முதல்வர் வந்து சொன்னாலும் கூட இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு அதிகாரிகளோ இல்ல அவர் கீழே இருக்கிற அமைச்சர்களோ ரெடியா இல்ல. இதே என்னோட குற்றச்சாட்டு. யாரு எல்லாம் சொல்றீங்க? எல்லாருமே அப்படிதான். எல்லா அமைச்சரும் சொல்லல. இது நீங்க வந்து அப்படி எல்லா அமைச்சரும் சொல்ல. ஒரு சில அமைச்சர்கள் அவங்க பேரை நான் சொன்னா என்னை கட்சியிலிருந்து அலக்கா தூக்கி விட்டுவார் எங்க தலைவர். அரசாங்கம் அப்படின்றது சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கமா இருக்கு. ஆனா அவங்க ஒரு சிலரே வந்து இந்த சாதி பேதம் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்றது யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க? அதாவது பிரதர், இதுதான் எங்க விடுதலை சிறுத்தைகள்னா என்னன்றது இதுதான். நாங்க தான் ஒரு காலத்துல கருத்துரிமை மாநாடு நடத்தினோம். கருத்துரிமை மாநாடு ஜெயலலிதா அம்மா காலத்துல வந்து தொட்டா பொட்டான்னு போட்டுச்சு, வாயை பேசினாலே போட்டுரும், உள்ள தூக்கி போட்டுரும். அந்த காலகட்டத்தில் நடத்தினோம். இப்ப நான் கூட்டல் இருக்கிறோம்ன்றதுக்காக வாயை மூடி நாங்க கிடக்க முடியாது. அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அது என்னன்னா ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் மதுரை மாவட்டம் மேலூரை சார்ந்தவன். மேலாவளவுன்றது எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. உண்மையிலே நான் வந்து பேட்டிக்காக சொல்ல, இதனால யார் மனசு புண்பட்டாலும் எனக்கு கவலையும் இல்லை. நான் வந்து படித்து முடிச்சு வெளிநாடு போய் என் வாழ்க்கை நல்லா செகஜோதியாக போய்கிட்டு இருந்துச்சு. சரி, எங்கள் தலைவர் வந்து ஒரு இளைஞரை கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் போட்டார், நீ இளைஞர்னா நீ துபாய் போக கூட இங்கே தான் இருக்கணும்ட்டார். சரி ரைட்டு அண்ணே, நான் இருக்கணும்னு நான் பாட்டுக்கு இப்போ 5 வருஷமாக இதே வேலையாக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மேலாவளவில் போய் பார்த்தேங்க. எல்லாரும் வந்து என்கிட்ட மனு கொடுத்தாங்க. என்னங்க தம்பி நீ வந்துட்டீங்க, என்ன அப்படின்னு பார்த்தா எங்கள் ஊரில் வந்து செத்து போனால் தூக்கிட்டு போகிறதுக்கு பாதை இல்லைங்கன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து பேப்பர்லாம் காட்டினாங்க. நான் உண்மையிலே வெறுத்துட்டேன் பிரதர். ஏன்னா இப்படி இருக்குது இந்த நாட்டில், சுதந்திர இந்தியாவில் இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்னு நான் அப்போ அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த காலத்தில் நான் போய் அந்த காலத்தில் என்னோட தலைமையிலேயே எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நான் யாரை பார்க்குறேன், அங்கே இருக்கிற கலெக்டரை பார்க்குறேன். கலெக்டர் வந்து செய்வோம்னாரு, செய்யல். ஆட்சி மாறிடுச்சு. அப்போ நான் கலெக்டர்கிட்ட போய் கொடுக்கும்போது நான் சொல்ற முக்கியமான பாயிண்ட், அப்போ ஒரு அமைச்சர் இப்போ அமைச்சராக இருக்கிறவரை நான் பார்க்குறேன். அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இப்படி சுடுகாட்டுக்கு பாதை இல்லைன்னு. நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், அடுத்து வந்தமே உங்களுக்கு போட்டு கொடுக்கணும், கவலைப்படாதீங்கப்பா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு, மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஆட்சியும் மாறிடுச்சு. இந்த ஆட்சி மாற்றத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் பங்கு எவ்வளோ முக்கியம்னு கரெக்டாக இது யூடியூப்புக்கும் தெரியும், நெறியாளருக்கும் தெரியும். வந்துட்டாங்க. வந்துட்டு போய் நாங்கள் திருப்பி கேட்குறோமுங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறோமுங்க, கொடுக்கவே மாட்டுறாங்க. ஒரு பீரியடில் எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போய் கோர்ட்டுக்கு போகலான்னு கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்டில் போனவே கோர்ட்டு வந்து மானங்கட்டு கேள்வி கேட்டுருச்சு. 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ஒரு மனிதன் இறந்து போன பிறகு அவனை தூக்கி சென்று அடக்கம் செய்வதற்கு இப்படி இருக்கிறது ரொம்ப கடுமையான கண்டனத்துக்குரியது, இமிடியேட்டாக செய்யுங்க அப்படின்ட்டாங்க. இவங்க வாங்கி பத்திரம் அப்படியே வச்சுக்கிட்டு திருப்பி அப்படியே வச்சிடுறாங்க. என்னடா இது காரணம்னு எங்கள் தலைவரும் பேசுகிறாரு, நாங்களும் பேசுகிறோம், தொடர்ந்து போராடுறோம். என்னடா காரணம்னா தலித்துனா அப்படி தாங்க வைக்கணும், சுடுகாட்டுக்கு பாதை இருக்கக்கூடாது, அங்கே சுகாதார அமைப்பு உருப்படியாக இருக்கக்கூடாது, அவங்க பிச்சைக்காரன மாதிரியே வைக்கணுமுங்க. ஏன்னா நானும் சேரியில் பிறக்கலை, சேரியை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே போய் பார்த்துருந்தேன், எனக்கு அந்த வலி துன்பம். நான்லாம் ஒரு நாள் இங்கே உயிர் வாழ முடியாது, நான் தூக்கு போட்டு அங்கே செத்து கூட போயிடுவேனே தவிர என்னால் வாழ முடியாது. அவ்வளவு மோசமான அங்கே அந்த பகுதி மக்கள் வாழ்கிறாங்க. மேலாவளவு சின்னகரம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த மேலாவளவில் இறந்து போனார் பார்த்தீங்களா முருகேசன், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவருக்காக நாங்கள் இன்னைக்கு கூட விடுதலை கலை வச்சு எங்கள் தலைவர் வந்து அதற்காக போராடி கொண்டு இருக்கிறான்னு வச்சுங்களேன். இவ்வளவு மோசமாக ஏண்டா இருக்குன்னு ஸ்டடி பண்ணி பார்க்கப்படும் பொழுது அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியாளர்களுக்கு பூரா சாதி புத்தி இருக்குது.
ஆட்சியாளர் போனான். முதல்வரே நல்லது செய்யணும் ஆசைப்பட்டாலும் அவர் கீழே இருக்காங்க அமைச்சர் பெருமக்கள், அவங்களுக்கு அந்த சாதி வெறி இருக்குது. அமைச்சரே நல்லது செய்யணும் நினைச்சு வந்தாலும் கூட ஐயோ ஓட்டு போயிரும்டா. ஏன்னா தலித்துகள் ஓட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்குது அந்த ஏரியாக்களில். இப்போ இங்கே சுடுகாடு இல்லாமல் இருக்க முடியுமா? சென்னையில் விடுவாங்களா? அது மாதிரி விடுவானா? வேலூரில் விட முடியுமா? கடலூரில் விட முடியுமா? ஆனால் அந்த பகுதியில் வந்து மைனாரிட்டி எங்கெல்லாம் மைனாரிட்டியாக இருக்கிறார்களோ அங்கே வந்து ரெட்டைக்கோளை சிஸ்டம் இன்னைக்கு இருக்குது. எங்க இல்லைன்னு சொல்லுங்க அரசாங்கம், வெள்ளரி கொடுக்க சொல்லுங்க. எங்கெல்லாம் மைனாரிட்டியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்க வீட்டை தீ வைக்கிறாங்க, அங்கெல்லாம் அவங்க பொருளாதாரத்தை நசுக்கிறாங்க. எடுத்துக்காட்டு வடகாடு. நான் கேட்கிறேன், தமிழக முதல்வர் ஏன் வடகாட்டுக்கு செல்லவில்லை? நான் வந்து நேர்மையாக கேட்கிறேன், எந்த காழ்ப்புணர்ச்சியை கேட்கல. மனச்சாட்சி உள்ள தமிழக மக்களே சிந்தியுங்கள். வடகாட்டுக்குள்ள ஊரில் அவன்பாட்டு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், சாதி வெறியர்களை போய் அடிச்சு தீ வச்சாங்க. தீ வச்சு கொலையும் செஞ்சுட்டாங்க. ஒருத்தனை ராஜேந்திரன் பேரு, போன வாரம் அடிவானா பார்த்தீங்களா? அந்த ஆள் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை செத்து போயிட்டார். எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எல்லாம் அடக்கம் பண்ணி எரிச்ச பிறகு. என்னங்கடா இப்போ ஃபோன் பண்ணுறேன்னா, போலீஸ் சொல்லிடு சங்கத்தமிழுக்கு மட்டும் ஃபோன் பண்ணக்கூடாது, அவர் நியூஸ் எல்லாருக்கும் சொல்லிடுவார், ஆனால் அந்த பாடியை கொண்டு போய் உடனே எரிச்சிட்டு அப்புறம் நீ யாருக்குமே சொல்லிக்கிறங்க அப்படின்றாங்க. அப்போ எவ்வளவு போலீஸ் எவ்வளவு சாதி வெறியோடு செயல்படுது. அவனை அடிச்சே கொண்டிருக்கிறாங்க சாதி வெறியர்களும் போலீஸும். வெளியில் செய்தி உங்களுக்கு கூட வராது, யாருக்குமே வராது. நம்ம இப்போ நான் எப்படி இதை பார்த்துக்கிட்டோம் இவ்வளோ எடுத்துக்காட்டுதே சொல்கிறேன். அது வேக வகையில் என்னாச்சு, ஒருத்தன் போய் மலத்தை போய் கலந்துட்டாங்கடா அப்படின்னு அந்த 3 பேர் சொன்னதுக்கு நீனே குற்றவாளின்னு குற்றம் சுமத்துறாங்க. மேல்பாதி கோயிலுக்குள்ளே ஒருத்தன் போய் சாமி விட போகணும்னு போனேன், அவனை என்ன பண்ணீங்க? அடிச்சிங்க. கோர்ட்டு வந்து தீர்ப்பு சொல்லி கூட்டி போகணும். இது வரைக்கும் கூட்டி போகல. இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருந்த தரம் இது மாதிரி ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க. இதெல்லாம் மேலோட்டமான ப்ளீஸ் மேலோட்டமான பிரச்சனை உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன சின்ன பிரச்சனை நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து தமிழக முதல்வர் திராவிட மாடல்னு சொல்கிறாருல்ல, எல்லாருக்கும் எல்லான்னு சொல்கிறாருல்ல. நான் எந்த ஊர்? நான் சவுத் ஆப்பிரிக்காவா? நான் அந்த மண்ணில் பிறந்தவன் தானே. அந்த மண்ணில் பிறந்தவன் என் ஊருக்கு பக்கத்தில், நான் சிட்டியில் வாழ்கிறேன், ஆனால் என் ஊருக்கு பக்கத்தில் கிராமத்தில் இப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இல்லைன்னு சொன்னால் நான் அவதூறு பரப்புரைய மேலே வழக்க போடு. அப்போ உண்மை தானே? அங்கே இருக்கிற அமைச்சரை கூப்பிட்டு உங்களால் கேட்க முடியாதா? ஒரு ஃபோனை போட்டு என்னப்பா ஒரு சங்கத்தமிழ் எப்போ பார்த்தாலும் மேலாவில் சுடுகாட்டுக்கு பாதலைன்றேன் சென்னகிராம். இன்னொன்று கேட்டுங்க, நாங்கள் இதுக்கு ரெண்டுக்கும் போராடவுமே நிறையா தொண்டர்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். பார்த்தோம்னா 100க்கும் மேற்பட்ட ஊரில் சுடுகாட்டுக்கு பாதை இல்லை. கற்பனை பண்ணி பாருங்க பிரதர். நீங்கள் வந்து எங்களை வந்து படிக்க விட மாட்டீங்க, படித்தா வாயிலே வெட்டுறீங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சின்னத்துறை, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கூட அங்கே அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ இது மாதிரி செய்யுது. படிச்சு கிடிச்சு முன்னேறி வந்து ஒரு புல்லட்டை வாங்கி ஓட்டணும்னா கையை வெட்டுறீங்க. வெட்டினால வெட்டினா நம்ம சும்மா போகிற போக்கில் சிவகங்கை பக்கத்தில் செய்கிறீங்களா? சரி, புல்லட்டை ஓட்டி அதையும் மீறி வந்தோம்னா எங்கள் வாயில் வந்து மலத்தை ஊற்றுறீங்க. ஊற்றுனீங்களா ஊற்றலையா? மூத்திரத்தை அடிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இன்னைக்கு இன்னும் சொல்கிறேன், பிஜேபி மேலே 1000 பிரச்சனை இருக்குது, ஆர்எஸ் மேலே 1000 பிரச்சனை இருக்குது. நான் இன்னும் சொல்கிறேன், கருத்தியல் ரீதியாக அவர்கள் இந்த நாட்டில் வந்து துரோகிகள். ஆனால் அந்த ஒன்றிய அரசாங்கம் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. நான் இப்போ அனுப்புகிறேன் உங்களுக்கு. என்னமா சொல்லுது? இந்தியாவில் சில மாநிலங்களில் சாதி கொடுமை மோசமாக இருக்கிறது, ஆகையால் நீதிமன்றம் தனியாக ஒன்றை வைத்து தீர்ப்பை கொடுங்கள், தனியாக இதுக்கு ஒரு போலீஸ் கமிஷனரை வச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுதுங்க. அதில் குறிப்பாக அவன் வாழ்கிற மாநிலத்தை சொல்கிறேன். குஜராத்தில் பிரச்சனை இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சனை இருக்குது, அப்போ தமிழ்நாட்டிலும் பிரச்சனை இருக்குது. ஏன் செய்ய மாட்டாங்க? அப்போ எங்களை பார்த்தா இவங்களுக்கு என்ன புத்தி வருது நம்ம மனசுக்குள்ள? இவங்க தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வரும்னு சொல்லணும்ல. அப்போ நீ பெரியாரை படித்தது உண்மையா? இல்லை அறிஞர் அண்ணா வந்து படித்ததெல்லாம் உண்மையா? அறிஞர் அண்ணா தான் சொன்னார். அறிஞர் அண்ணா வந்து ஆரிய மாய புத்தகம் படிச்சிருக்கீங்களா? அவ்வளவு தெளிவாக சொல்லுவார். சமூகத்தில் இருக்கிற அந்த இழிநிலைகளை பற்றி பேசுவார். அப்ப இதெல்லாம் படிச்சு தெரிஞ்ச அமைச்சர் பெருமக்கள் இப்படி இருக்கும் பொழுது முதல்வர் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கக்கூடாதா? யாரு எல்லாம் சொல்றீங்க? எல்லாருமே அப்படிதான், எல்லா அமைச்சரையும் சொல்லல. இது நீங்க வந்து அப்படி எல்லா அமைச்சரும் சொல்ல. ஒரு சில அமைச்சர்கள் அவங்க பேரை நான் இப்ப சொன்னா என்னை கட்சியிலிருந்து அலக்கா தூக்கி விட்டுருவார் எங்க தலைவர். அதையும் சொல்றேன்ல, எனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. விடுதலை சிறுத்தை இளைஞர் அணிக்கு ஒரு எல்லை இருக்கிறது. எல்லை வந்து நாங்க வந்து எங்க வழியை சொல்ல முடியும். அதுக்காக இவர் தான் செஞ்சாரு அவர் தான் செஞ்சாருன்னு எவிடன்ஸ் வச்சிருக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஒரு பொதுத்தளத்தில் பேச முடியாது. ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருக்கிறோம். இப்போ தேர்தல் ஒட்டி வரும்போது மட்டுமே இவ்வளவு வீரியமா சொல்றீங்க. இந்த அசிங்கப்படுத்துறீங்க பிரதர், தப்பு பண்ணல. இந்த தொடர்ந்து பேசியிருக்கிறோங்க, தொடர்ந்து பேசுறீங்க. சொன்ன போச்சு அதை இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சி அதை தான் செய்யறாங்கன்னு நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற இதே சங்கத்தமிழ் தான் கேட்டேன். சார்ந்தவர் அங்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இதுவரையும் ஏன் எவருமே சென்று ஏன் வீர வணக்கம் செலுத்தவில்லை? ராஜா அண்ணன் ராஜா ஏன் செல்லவில்லை? இப்ப இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன்ல. ஏன் அதிமுகவிலிருந்து ஒரு ஆட்கள் கூட இல்லையா? தலித் மக்கள் இல்லையா? ஏன் அவர்கள் சென்று வீர வணக்கம் செலுத்தவில்லை? கேட்டிருக்கேங்க. அப்படிப்பட்ட தமிழன் கேட்கிறாரு. ஆனா தலைவர் வந்து நேரடியா போய் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி செய்வீங்களான்னு கேட்கிற அந்த பங்கு இருக்கு இல்லையா?
நான் ஒரு கருத்து ஆட்சி சொல்றேன். அதிகாரத்துல நான் ஒரு கருத்து சொல்றேங்க. கேட்கலாம் இல்லையா? தமிழ் இப்ப நீ கேட்ட கேள்வியை விட்டு சொல்றேன். எங்க தலைவர் வந்து தமிழக முதல்வரை சந்தித்து, நான் போல முதல்வரை போய் பார்க்க இருக்கிற ஆபீஸ்ல போல, ஆனா வண்டிக்குள்ள இருந்தேன். தலைவர் போய் கேட்டார். என்னமா கேட்டாரு? ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்கள். எங்க தலைவர் கேட்டிருக்காரு. எங்க இல்லைன்னு சொல்லுங்க. முதல்வர் ஆபீஸ்ல இருந்து எங்க தலைவர் கேட்டார். நான் எவிடன்ஸ் நான் சொல்றேன். இன்னொன்னு செய்யறங்க. அதான் இங்க பிரச்சனை. அதுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். வந்து செய்ய வைக்கிற மாதிரி கேட்கணுமா இல்லையா? தொடர்ந்து வலியுறுத்துறோம்ங்க. அதோட எண்டு தாங்க இந்த பேச்சு. அதோட எண்டு தான். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான கருத்து சொன்னாரு. எங்க சொன்னாரு? அதாவது முதல்வருடைய அந்த தொகுதி இருக்கு பாத்தீங்களா, குளத்தூர் தொகுதி. அங்க வந்து அறநிலைத்துறை அமைச்சரை பக்கத்துல வச்சுக்கிட்டு, அறநிலைத்துறை அமைச்சர் போய் சொல்லியிருக்க மாட்டாரா? பக்கத்துல வச்சு தலைவர் சொன்ன ரெக்கார்டு இன்னைக்கு இருக்கு. என்னவா சொன்னாரு? இப்ப கூட சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து சாதியவாதி மதவாதிகளை முன்னுணர்ந்து தடுப்பதற்காக ஒரு நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும். தலைவர் சொன்னது நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. பாத்தீங்களா? அப்ப ஏன் அதெல்லாம் உருவாக்க மாட்டாங்க? நான் அதான் கேள்வி கேட்கிறேன். அதுதான் நாங்க கேட்கிறேன். கேட்க கூடாதா? கேளுங்க. இது முதல்ல இருந்தே கேட்டிருக்கணும். இன்னும் அழுத்தமா கேட்டிருக்கணும். செஞ்சு தொலைய மாட்டாங்க. அதான் பிரச்சனையே. நிறைய இடங்கள்ல வந்து விசிகா சமரசம் செஞ்சுக்கிறாங்க. கடைசியில வந்து பேசுறாங்க. நெறியாளரே தவறாக பேசுகிறீர்கள். தொடர்ந்து பேசுறான். பேசி 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 எனக்கு தொண்டை அடைச்சு போச்சு. எங்க தலைவர் வந்து பேசி பேசி இன்னைக்கு 35 வருஷமா பேசுறாரு. அதிமுகன்னு செய்ய மாட்டேன். அதான பிரச்சனை. ஒரு பேச்சு சரி அதிமுகன்னு செய்யறேன், பரவாயில்ல, பாராட்டும்ல. அவன் காலத்துல அதுக்கு மேல மோசம். எங்க போல பிரச்சனை நடக்குது இல்ல, நாங்க பேசுறோம் கூட்டம் இல்ல. ஒரு நாள் ஒரு பொழுது எடப்பாடி பேசியிருக்காரா? சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட், சொல்லுங்க. நாங்க மதுவை ஒழிக்கணும்னு சொல்றோம்ல. அனைத்து பிரச்சனையும் காரணம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, சில பெண்களை சில குழந்தைகளை வந்து பாலுறவு செய்யறது எல்லாத்துக்கும் காரணம் போதைங்க. போதையை ஒழிக்கணும் நாங்க மாநாடு நடத்தணும்ல. ஆனா செய்யல அந்த அரசாங்கம். டாஸ்மார்க் இழுத்து மூடல் இந்த அரசாங்கம். நாங்க நடத்தணும்ல. எடப்பாடி என்னைக்காவது வாயை திறந்தாரா? சொல்லுங்க பிரதர். இது நீங்க சொல்லிட்டே நான் அமைதியாயிரேன். டாஸ்மாக் ஊழல் குறித்து பேசினாரு. போதையினால இந்த நாடு நாசமா போயிடுச்சுன்றதெல்லாம் அவர் பேசிட்டு தானே இருக்கு. இழுத்து மூடல்னு சொல்றாரா? நீங்களே ஒன்றிய அரசு எதிர்த்து தான் இந்த போராட்டத்தை. நாங்க தமிழக அரசத்தை டாஸ்மார்க்கை இழுத்து மூடு, ஒன்றிய அரசாங்கம் இந்தியா பூரா இழுத்து மூடுன்றோம். எங்களுக்கு ஏன்னா எங்க கட்சி வந்து தேசிய கட்சி, இந்தியா பூரா இருக்கிறது. இழுத்து மூடுன்னு சொன்னீங்களா? ஆமாங்க சொன்னவங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க பிரதர்? படிப்படியாக இழுத்து முடுவதற்கான அட்டவணையை வழங்கு. அதே மாதிரி எங்க தலைவர் சொல்றத நல்ல நல்ல கருத்துக்களை பூரா நீங்க மறந்துடுறீங்க. நான் திருப்பி சொல்றேன். எங்க தலைவர் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னாரு. முதல்வரை போய் சின்ன குழந்தை நினைச்சு அவர் சொல்லல. சின்ன குழந்தைக்கு புரியுற அளவுக்கு மேடையில் போட்டு என்ன சொன்னாரு? அதாவது ஒரு அட்டவணையை வழங்கு, படிப்படியா எப்பெல்லாம் குறைக்க போறீங்க. இந்த கள்ளச்சாரை சாவுக்கு பிறகு கள்ளக்குறிச்சியில எங்க தலைவர் சொன்னாரு. எங்க தலைவர் வந்து இந்த இப்ப எங்க தலைவர் இப்ப பார்க்க சாதாரணமா தெரியுமுங்க. இன்னும் 15-20 வருஷம் கழிச்சு பாருங்க. எங்க தலைவர் சொன்ன கருத்துக்கள் நிச்சயமா இம்ப்ளிமெண்டேஷன் வந்துடும் ஒரு காலத்தில். இன்னைக்கு வரவில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் வந்தாகும். அப்ப நீங்க சொல்லுவீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் கேட்க மாட்டாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா நீங்க ரொம்ப யோசிப்பீங்க. மதுரையில வந்து அந்த அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு அம்பேத்கர் சிலை இருந்துச்சு பாத்தீங்களா? கிரைண்டரை வச்சு அறுத்து விட்டாங்க. பழைய கால ஞாபகம் இருக்கா? வச்சதுமே எங்க தலைவர் வந்து இதில் தலையிட்டு சரி இந்த பிரச்சனை முடிக்கணும், குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். ஏடிபி கண்டுபிடிக்கல. திமுக இப்போ 5 வருஷம் வந்து கண்டுபிடிக்கல. சரி நம்ம சிலையாவது வச்சு விடுவோம்னு எங்கள் தலைவர் சிலையெல்லாம் உருவாக்கிட்டாருங்க. உருவாக்கின பிறகு முதல்வர்கிட்ட போய் சொல்லி நீங்களே வந்து திரையை திறந்து விடுங்க அப்படின்றோம். அந்த காலகட்டத்தில் ஒரு அமைச்சர் இங்கே வராதிங்க, திறக்காதீங்க, இங்கே திறந்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகம் நிறையா இருக்குது, அந்த ஓட்டு நமக்கு வராமல் போயிடும் இருக்காரு. ஆனால் முதல்வர் நம்ம சொல்லி போயா வாய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து அவரே திறந்தாருங்க. அவரே திறந்தாரு அந்த சிலையை. அப்ப முதல்வர் சரியா இருக்கிறாரு. முதல்வர் நான் குறை சொல்லலை. ஆனா முதல்வர் வந்து சொன்னாலும் கூட இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு அதிகாரிகளோ இல்ல அவர் கீழே இருக்கிற அமைச்சர்களோ ரெடியா இல்லை. இதே என்னோட குற்றச்சாட்டு. இப்போ வந்து அரசாங்கம் சரியில்லை அப்படின்றது தான் உங்களுடைய குற்றச்சாட்டு. பிரதர் அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்ல வம்பெழுத்து விடுறதுன்னு எங்கேயே பரப்ப. அதுதான் எல்லா வருஷம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் தளபதி ஸ்டாலின் ஆட்சியில வந்து எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்றாங்க. பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், மாற்று கருத்தே இல்லை. தொழிலாளிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் தலித்துகள் மகிழ்ச்சியாக இல்லை. இது தலைமுறை அம்பேத்கர் காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் தலித்துகள் பிரச்சனைனாலே அதை கண்டுக்கிற மாட்டாங்க. அதே எனக்கு ரொம்ப மன வருத்தம். நான் தான் ஆரம்பத்தில் கேட்டேனே, வடகாட்டுக்கு ஏன் முதல்வர் போகலை, ஏன் வந்து இதுக்கு போகலை, மேல்பாதி பிரச்சனைக்கு ஏன் போகலை, ஏன் வேங்கவயலுக்கு போகல? இதெல்லாம் ஒரு கேட்கிற கேள்வி. முதல்வர்ன்றது எல்லாருக்குமானவர் தானே முதல்வர், குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் இல்லைல்ல. இல்லை வெளியிருந்து என்ன கேட்குறாங்கன்னா நீங்க அழுத்தம் கொடுத்துருக்கணும், நீங்க சொல்லி இருந்திருக்கணும், நீங்க அவரை வர வச்சிருந்திருக்கணும், கூட்டணியில் தானே இருக்கீங்க. தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். ஒரு பயன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்ன
இல்லை, அதாவது பயன் நிச்சயம் நடக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நீ சொன்ன மாதிரி அதாவது சாகுற காலத்திலேயாவது சங்கரான்னு சொல்லிட்டு சாகுறான்னு ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, இல்லை என்னமோ சொல்லுவாங்க, பல பழமொழி இருக்குது. அதெல்லாம் சொன்னால் சிக்கலை வந்து மாட்டிக்கிடுவோம். அதெல்லாம் வேணாம். ரைட்டு, நான் என்ன பழமொழி சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆட்சி முடிய போகுது, 5 ஆண்டுகள் முடிய போகின்ற இந்த காலகட்டத்திலாவது தலித்து மக்களுக்கான அந்த அடிப்படை தேவைகளை செய்வதற்கு முயற்சிங்க. அப்போத்தான் நிச்சயம் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லாட்டினா நாங்கள் எவ்வளவுதான் ஆதரித்தாலும் மக்கள் ஓட்டு போடணும்ல. இப்போ மேலா உளவில் இவங்க சுடுகாட்டு பாதை உருவாக்கவில்லை என்றால் ஓட்டு கிடைக்காது பிரதர். நான் சொல்கிறேன் பிரதர், நாங்களே போய் பிரச்சாரம் பண்ணலாம், ஓட்டு கிடைக்காது. ஏன்னா மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன். அப்போ நீ அந்த மக்களுக்கான பிரச்சனையை முடிக்காமல் இருந்தேன்னா அது யார் மக்கள் எப்படி உன்னை ஏற்றுக்குருவாங்க? நான் இந்த ஆட்சியும் சொல்லலைங்க, அந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக நான் சொல்ல காங்கிரஸாக இருந்தாலும் அதே இளவு தான். பிஜேபி வந்து அதை விட பெரிய இளவாக விழுகுது. ஓப்பன் பிரதர், நீ வந்து சிரிக்காத, மன உடஞ்சி பேசிக்கிறேன். அதே மாதிரி அதிமுக இருக்கிற காலத்தில் அதே பிரச்சனை, இல்லை திமுக வந்தாலும் அதே பிரச்சனை. அதிமுக தான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பரம்பக்குடியில் பன்னியை சுடுற மாதிரி சுட்டாங்க ஜெயலலிதா காலத்தில். நான் இருக்கேன் உங்களுக்கு, மனிதனை வந்து வெறும் பன்னியை சுடுற மாதிரி சுட்டி தூக்கிட்டு போனாங்கல்ல. அவ்வளோ மோசமாக நடந்தது தான் இந்த பூமி. இனியாவது வருங்காலங்களில் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா மக்கள் எந்திரிச்சிட்டானா, மக்கள் புரட்சி வெடிச்சிருச்சுன்னா, மக்கள் தெரியவர்கள் எல்லாம் யூடியூப் பார்க்குறாங்க. கிளவியிலேருந்து குமரியிலேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் யூடியூப்பை பார்க்குது. யூடியூப்பில் பார்ப்பாங்க, டே ஆமாடா சுடுகாட்டுக்கே பாதை இல்லாமல் வச்சுக்கிறாங்கடா, மேல் பாதியில் சாமி போட விட மாட்டாங்கடா. சிக்கல் தானே வரும்ல, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறீங்க. ஆமாம், உறுதியாக இந்த பேட்டிக்கு பிறகு நிச்சயமாக தமிழக முதல்வர் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஆர்டரை போட்டு, டே தலித்து மக்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை இருக்குது இங்கே பாருங்க, நான் ஆர்டர் படிச்சு காட்டிருப்பாங்க. நான் உண்மையிலே இந்த இடத்துல வந்து நீ நினச்சிடாங்க வந்து உடனே ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசுகிறேன், பிஜேபிக்கு ஆதரவாக பேச நினைக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர் இருக்கு. ஆனால் இது தமிழ்நாட்டில் யாருமே பேசலை. இவன் பிஜேபிக்காரனே எவ்வளோ சாதி வெறி பிடிச்சவனா இருக்கான்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி சாதி வெறியர்கள், நேரடியாக சொல்கிறேன். அது வந்திருக்கு, உங்கள் அரசாங்கம் தானே வந்திருக்கு. உங்களை தான் ஊரில் பூரா அடிச்சு விரட்டுறாங்கல்ல, அதை சொல்லி காட்டலாம்ல, பிரச்சாரம் பண்ணலாம்ல. இங்கே பாருங்க, நீங்களே படிங்க. எஸ்சி எஸ்டிக்கு எதிரான குற்றத்தில் உடனடி எஃப்ஐஆர், மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு அதிரடி உத்தரவு. யாராவது பிஜேபி காரனோ ஆர்எஸ்எஸ் காரனோ பற்றி பேசுறானா, இல்லை ஏடிபி காரன் பேசுறானா, சங்கத்தமிழ்ல தான் பேசணும், கூட்டணியில தான் பேசணுமா? அரசாங்கம் போட்டிருக்குங்க, வரவேற்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்றேன், நீ மிரண்டு போயிருவீங்க. நம்ம நீதிபதி உச்ச நீதிபதி இப்போ வந்துருக்கல, கவாய் PR கவாய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, என் நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு இல்லாமல் இருக்குது, தப்பு போடுறா இடஒதுக்கீடுன்னு போட்டிருக்காரு. உடனே அரசாங்கம் ஒத்துக்கிட்டு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு தர்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னா, கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இப்போ வந்து நக்கீரன் வந்திருக்குங்க, அதை கூட எடுத்து தர்றேங்க. நக்கீரன் திமுக ஆதரவு பத்திரிகையில் வந்திருக்கு. 923 தலித்து அந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க அலுவலர்கள், அவங்களுக்கான மேல் அந்த ப்ரொமோஷன் கொடுக்கணும்ல, அதை கொடுக்காம நிறுத்தி வச்சு ஏமாற்றி மத்தால போட்டு விட்டுருக்குறாங்க. இப்போ அது நக்கீரன் போட்டிருக்கு. இப்போ அதுக்கு யார் பதில் சொல்லுவா? கேட்டோம்னா அது எதுவுமே தெரியாமல் வெளியில் சொல்லாமல் மறைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க பிரதர், இதெல்லாம் யார் பிரதர்? நாங்கள் யாருக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான். அப்போ அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்யாமல் இருந்தா, இப்போ நீ பார்த்தீங்களா பார்க்கலையா, என்ன போட்டிருக்கேன்? இதுக்கு போடணும் என்ன தேவை இருக்குது? நான் உங்களுக்கு தரேன், இதில் போடுங்க. இதை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேன், போடுங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள், 2 விஷயம் நீங்கள் முக்கியமாக நீங்கள் மென்ஷன் பண்ணு. இவ்வளவு பிரச்சனை இருக்கனாலே நாங்கள் பேசுகிறோம். இப்போ நான் இது பேசும்போதே கூட கூட்டணிக்குள்ளே கூட குழப்பம் வரலைன்னு என்ன அவங்க போய் பேசுகிறாங்கன்னு. நீ செஞ்சேன்னா நாங்கள் அதுக்கு இப்போ பேசுகிறோம், நாங்கள் பைத்தியக்காரங்களா? நாங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்கிறதுக்கு. இன்னொரு விஷயத்தை பாருங்களேன், அது இதை விட ரொம்ப மோசமான செய்தி. அதை கேட்டீங்கன்னா நீங்களே இப்போ அரண்டு போயிருவீங்க. ஏன்னா இவ்வளவு மோசமாக அந்த நாடு போய்கிட்டு இருக்கான்னு. 923 துணை தாசில்தார் நியமனத்தில் மோசடி, அதிகாரிகளின் சாதி வன்மம். இப்போ இதெல்லாம் யாருங்க பேசுவா? யாரு பேசுறது? நீங்க தான் பேசணும். ஆமா, எதிர்கட்சிக்காரங்க வந்து ஒண்ணு கம்முன்னு கிடப்பாங்க, அவங்க எல்லாம் இதாக இருப்பாங்க. அவங்க பேசணும்ல, நாங்கள் தான் கூட்டம் இருக்கோம்ல, பேசினா கூட்டணி உடஞ்சி வேற பயமுறுத்துவாங்கல்ல, அவங்க தானே பேசணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க யாருமே பேச மாட்டாங்க. இந்த மக்களுக்காக யாரும் பேச மாட்டாங்க. அப்ப நாங்க தான் பேசணும். கேட்ட கேள்வி கரெக்டு தான். பேசிக்கொண்டு மட்டும் நாங்கள் இருக்க மாட்டோம், தீர்வை கொண்டாடுவோம், தொடர்ந்து போராடுவோம், விடவே மாட்டோம். அந்த நம்பிக்கை இருக்கு, உறுதியா. நாங்கள் யாரை நம்புறோமோ, நம்மளே தளபதி ஸ்டாலின் நம்புறோம். நிச்சயமா அதற்கான நடவடிக்கை எடுப்பார். சரி, இந்த மாதிரி இப்போ நீங்க இதெல்லாம் குரல் கொடுக்குறீங்க, இதை வச்சு குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறாங்க அப்படின்றீங்க. குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறாங்களா இல்ல குழப்பத்தை உண்டு பண்றீங்களா? அதோட இந்த அப்ப இதை பூரா நம்ம கேட்ட அப்புறம் கேட்கக்கூடாது. அமைதியை வாயை மூடிக்கிட்டு அமைதியை தூங்க சொல்றீங்க. கேட்கணும், இன்னும் அழுத்தமா கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா இத்தனை நாள்ல பதில் கிடைச்சிருக்கும். நிச்சயமா கேட்போம், நிச்சயமா கேட்போம். அதுல வந்து மாற்று கருத்துல தொடர்ந்து கேட்போம். அதுல எந்த மாற்று கருத்து? அது வேற, கூட்டணி என்பது வேற. அது எங்களுடைய, எங்களால் அவர்களுக்கும் அவர்களால் எங்களுக்கும் உள்ள அரசியல் பகிர்வு, அதிகார பகிர்வு. இது மக்களுக்கான அடிப்படையை நான் எந்த கூட்டத்தையும் கேட்போம், நல்ல உறக்க கேட்போம்.
நிகழ்வு பகிர்வு இருக்கு, அதிகார பகிர்வு இருக்கு. அதுதான் அது அதிகாரத்தை நோக்கி தானே எல்லா பயணமுமே. பயணம் எதற்காக? இப்ப இங்க பாருங்க, ஒரு பேச்சு சொல்லுவோம், இப்ப எங்க தலைவர் முதல்வர்னா இது நடக்குமா? ஓப்பனா பேசுவோம், நமக்குள்ள யார்கிட்ட கேட்க வேண்டியது தன்னிச்சையா முடிவு எடுத்து நாங்களே முடிவு எடுத்து நாங்களே ரிசல்ட் பண்ணி நாங்களே எல்லாருக்கும் நல்லா செஞ்சிருவோம்ல. நாங்க ஏன் ஒரு ஆளை போய் நாங்க நம்பிக்கிட்டு கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும்? அதுக்கான காலம் வரும். அப்ப அதுதான் தீர்வுனா தீர்வு, அதை நோக்கி போவோம். விடுங்க, நீங்க செய்ய வேணாம், அமைதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வேற என்ன பண்ண முடியும்? அழுகை மாறும். அதாங்க, ஓலமும் ஒப்பாரிகளும் சேரிக்கு மட்டுமே சொந்தமல்ல. எங்க தலைவர் 90ல சொன்ன முழக்கம் எவ்வளவு அர்த்தம் பாருங்க. ஓலமும் ஒப்பாரியும் சேரிக்கு மட்டும் சொந்தமல்ல. 4 புள்ளி வைப்பாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.